சிக்கடா சிறுநீர் மலையில் யாராவது நனைஞ்சிருக்கீங்களா? இது வரைக்கும் யாரும் நனையலாம், வாங்க இந்த வீடியோவில் நாம் எல்லாம் சேர்ந்து நனையலாம். பங்குனி வெயில் பல்ல இழிக்குது, சித்திரை வெயில் சதையை கிழிக்குது. என்னடா இவன் இந்த சாரமலையில் இவன் நனைஞ்சிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? அதான் இல்லை, லட்சக்கணக்கான சிக்கடா வண்டில் மரத்துலேருந்து தண்ணியை உரியும். அந்த உரியிற தண்ணி, அதிகப்படியான தண்ணி வந்து உடம்புலேருந்து வெளியேற்றும். அந்த எக்ஸஸான கழிவு நீர் தான் இப்போ மழை துளி மாதிரி இருக்கும் கீழே பொழிஞ்சிட்டு இருக்குது. இந்த சிக்கடா வண்டு பார்த்தீங்கன்னா 17 வருஷம் பூமிக்கு அடியில் தான் இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் 17 வருஷத்துக்கு அப்புறம் தான் பூமிக்கு மேலேயே வரும். இறந்து போன வண்டோட உடம்பை வந்து நான் கையில் வச்சுருக்கேன். மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லா இடத்துலையும் இந்த சிக்கடா வண்டோட சிறுநீர் மலை இப்போ பொழிஞ்சிட்ருக்கும். இந்த மந்த் ஏப்ரல் மாதம் பொழிஞ்சிட்ருக்கும். பாபநாசத்துலேருந்து சொரிமுத்தாயினார் கோயில் போகிற பாதை, கடனங்கை டேம்லேருந்து அத்திரி மலைக்கு போகிற பாதை, தென்காசியிலேருந்து அச்சங்கோயில் போகிற பாதை, இந்த பாதையில் போகிற எல்லாருமே நீங்கள் இந்த மலையில் வந்து கண்டிப்பாக நனையலாம். இயற்கை அதிசயம் அல்ல நனைன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக வாங்க. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு தோல் அலர்ஜியோ சுவாச கோளாறு எதுவுமே வரப்போகிறதில்ல. வலுவழுப்பு தன்மை, ஸ்மெல் எதுவுமே இதில் இருக்காது. இதுவும் நார்மல் தண்ணி மாதிரி தான் இருக்கும். இதை ஹனி டியூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மரத்துலையும் அந்த வண்டு இருக்கிறதே தெரியாது. ஆனால் சவுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா பலமாக கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது குரங்கு ஏதாவது அந்த மரத்தில் போச்சு அந்த மாதிரி நம்ம தான் அந்த டைமில் எல்லா வண்டுமே அந்த மரத்துலேருந்து பறக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே.